ஸோ வணக்கம் டெக் ஆப்ஸ் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, ஸோ அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் என்னோட ஸ்டூடியோ செட்டப் பாருங்க எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. என்னடா டப்பாவை அடுக்கி வச்சிருக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, ஜஸ்ட் ஒரு டிஸ்பிளே பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்காக தான் ஜஸ்ட் இந்த செட்டப், இந்த ஸ்டூடியோ செட்டப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது போக என்னடா இது 2 ஃபோனு ஒரு லேப்டாப்ஸ்லாம் வச்சு என்னடா பண்ற அப்படின்னு கேட்பீங்க. ஆமாங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது OnePlus Bullet Z-யோட ஃபுல் ரிவ்யூ. ஆல்ரெடி இதை அன்பாக்சிங் பிளஸ் என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை வந்து ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு செம வியூவர்ஸ் வந்து கிடைச்சிருந்தீங்க. ஸோ அதோட கண்டினியூட்டி, அதாவது ஃபுல் ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். OnePlus Bullet Z. அதுக்கு எதுக்கு இத்தனை டிவைசஸ் அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, இந்த எல்லா டிவைஸ்லையும் நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அதை திருப்பி ப்ரூஃபோட எப்படி இருக்கு, இதோட சவுண்ட் குவாலிட்டி எல்லாமே வந்து இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்காக தான் இந்த செட்டப். ஸோ செட்டப் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த செட்டப்ல ஏதாச்சும் மிஸ் ஆகுதா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறது OnePlus Bullet Z-யோட ஃபுல் ரிவ்யூ. ஸோ இதுல நான் ஃபர்ஸ்ட் OnePlus Bullet Z-யை தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ண போறேன். இதோட பெல்ட்ல இருந்து பார்ப்போம். இதோட பெல்ட் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் பெல்ட் தாங்க. ஸோ இங்க நீங்க பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும். ஜஸ்ட் பாருங்க, இது ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் தான். பட் இங்க பட்ஸ் வந்து ஓரளவு நல்லா இருக்கு. வயரும் அந்த அளவுக்கு பீத மாதிரிலாம் வந்து இல்லை, நல்லா தான் கொடுத்துருக்காங்க. பிளஸ் இங்க நம்ம நெக்ல மாட்டிக்கிற மாதிரின ஒரு இதுதான் இது OnePlus Bullet Wireless Z. ஸோ இதை நம்ம நெக்ல வந்து மாட்டிக்க முடியும் இதை வந்து. ஸோ இது ட்ரூலி வயர்லெஸை விட இது வந்து எனக்கு ஒரு அட்வான்டேஜா வந்து தெரியுது. ஸோ நீங்க என்ன சொல்றீங்க, ட்ரூலி வயர்லெஸ்ஸா இல்ல நெக் இயர்ஃபோனா, எது நீங்க கன்சிடர் பண்ணுவீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம இந்த சைட்ல, அதாவது லெஃப்ட் சைட்ல உங்களுக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னா OnePlus அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஜஸ்ட் அந்த இதை வந்து கொடுத்துருப்பாங்க. OnePlus அப்படின்னு கொடுத்துட்டு இங்க ஒரு பட்டனும் வந்து கொடுத்துருக்காங்க. அது பக்கத்துல ஒரு லைட் இருக்கும். இந்த லைட் எதுக்கு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா சார்ஜ் வந்து இண்டிகேட் பண்ணும், சார்ஜ் வந்து இருக்கா நம்ம சொல்லி இண்டிகேட் பண்ணும். ஸோ ஒரு நல்ல விஷயம். பட் இந்த சைட்ல எதுவுமே கொடுக்கல. பட் அது எனக்கு பிடிக்கல. ஏன்னா இங்க டைப் சி போட்டாச்சு, இந்த சைடு வந்து கொடுத்துருக்கலாம். ஆனா ஏன்னா இப்ப பார்க்கும்போது இந்த சைடு எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கு இல்லையா? ஏன்னா இந்த சைடு வந்து பிளேனா கொடுத்துருக்காங்க. ஸோ அது பர்சனலா எனக்கு பிடிக்கல. ஸோ இப்போ இதோட இந்த பட்ஸுக்கு வந்து வந்துட்டோம் அப்படின்னா இதோட பட்ஸ் வந்து உங்களுக்கு இந்த பின்னாடி மேக்னெட்டிக் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் இப்படி வச்சீங்கன்னா பாஸ் ஆயிடும், டிஸ்கனெக்ட் ஆயிடும். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, செயின் மாதிரி நீங்க மாத்திக்கலாம். இது ஒரு நல்ல விஷயம். ஸோ இங்க உங்களுக்கு இன்னொரு பட்டன்ஸ், அதில் வந்து வால்யூம் அப் ஒன்று சொல்லுங்க. லைட்னிங் சரியா இல்லை, பட் ஆனால் நைட்ல இவ்வளோதான் வரும். இதுக்கு மேலே என்னால் லைட்னிங் செட்டப் பண்ண முடியல, புரிஞ்சுக்குங்க. ஸோ ஜஸ்ட் இங்கே ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு சொல்லி 2 சிம்பிள் இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதை வச்சு வால்யூம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இங்கே சென்ட்ரல் பட்டன் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கால் அட்டன் பண்ணுறது, கூகுள் அசிஸ்டன்ட் எனேபிள் பண்ணுறது, அது எல்லாமே இதில் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஓவரால் இந்த ப்ராடக்ட் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. பட் இங்கே இந்த டேக் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை நான் வந்து பின்னாடி திருப்பி பார்த்தப்ப சைனீஸ்ல நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன் இதை பண்ணாங்க OnePlus அப்படின்னு தெரியல. ஏன்னா இங்கிலீஷ்ல கொடுத்தனா நல்லா இருக்கும். இதை பார்க்கும்போது சைனா மாதிரி வந்து இருக்கு. ஸோ இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஸோ ஓவரால் இந்த ப்ராடக்ட் மேக்னெட்டிக் கண்ட்ரோல் எல்லாமே வந்து நல்லா தான் இருக்கு. ஸோ ப்ராடக்ட் யூஸ் பண்ண நல்லா இருக்கு. இதோட ஆடியோ குவாலிட்டி எல்லாம் செக் பண்ணி பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ ஜஸ்ட் நம்ம வந்து ஐஃபோன்ல தான் நான் வந்து அதிகமாக வந்து இந்த OnePlus Z-யை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ யூஸ் பண்ணும்போது ஐஃபோன் பொறுத்த வரைக்கும் ஆடியோ குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கனெக்ட் ஆகுறதுக்கும் எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லை. ஸோ இதை கனெக்ட் பண்றது வந்து எப்படி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்பீங்க. எனக்கே ஃபர்ஸ்ட் வந்து கனெக்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலா இதுல என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பட்ஸ் இப்படி மேக்னெட்டிக் கண்ட்ரோல் இருக்கும் போது இதை வந்து நம்மளால கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ ஜஸ்ட் இதை அன்பிளக் பண்ணிருங்க. அன்பிளக் பண்ணிட்டு காதுல மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சவுண்டு கேட்கும், பீப் பீப் சவுண்டு கேட்கும். அது என்ன சவுண்ட் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, நம்ம பழைய டிவைஸ், அதாவது இப்ப நான் மொபைல் லேப்டாப்ஸ் ரெண்டுத்தையுமே யூஸ் பண்றேன் அப்படின்னா ரெண்டுத்துல யூஸ் பண்ண முடியாது. இப்ப மொபைல்ல இருந்து நான் லேப்டாப்புக்கு மாறணும் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து இதை வந்து கிளிக் பண்ணணும். இப்ப சப்போஸ் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ரெட் லைட், சாரி அந்த ஒயிட் கலர்ல லைட் வந்து பிளிங்க் ஆகி போகும். பிளிங்க் ஆகும்போது என்ன ஆச்சு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா டிஸ்கனெக்ட் ஆயிருச்சு. இப்போ நம்ம திருப்பி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஆட்டோமேட்டிக்கா கனெக்ட் ஆயிடும். எப்போ வந்து நீங்க ஆன் பண்றீங்களோ, ப்ளூடூத் ஆன்ல இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கனெக்ட் ஆயிடும். அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, நல்ல ஆப்ஷன்ஸ் இது. ஸோ 3 செகண்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கனெக்ட் ஆயிடும். டிவைஸ் சேஞ்ச் பண்றதுக்கும் வந்து ஈஸியா தான் இருக்கு. பட் இது ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து புரியல, கொஞ்சம் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம்ல வந்து கஷ்டமா இருந்துச்சு. போக போக எனக்கு நல்லாவே வந்து பழகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது இன்னொரு எனக்கு வந்து பிடிச்சமான விஷயம். நான் வந்து என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, இந்த
நம்மளுக்கு வந்து இங்க கொடுத்துருக்காங்கல்ல லைட்டு, இந்த லைட்டை வச்சு மட்டும்தான் வந்து சார்ஜ் வந்து டினோட் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் அது உண்மை கிடையாதுங்க. இங்க பாருங்க, என்னோட ஐபோன்ல டாப்ல உங்களுக்கு ஜஸ்ட் ஹெட்ஃபோன் மாதிரியான ஒரு சிம்பிள் இருக்கு. ஹெட்ஃபோன் சிம்பிளுக்கு பக்கத்துல ஒரு சார்ஜிங், அந்த நம்மளுக்கு எப்படி மொபைல் சார்ஜ் காமிக்குதோ அதே மாதிரி இன்னொரு சார்ஜிங் காமிக்குது பாருங்களேன். இந்த சார்ஜர் வந்து உங்களுக்கு எதுக்கு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்மளோட அந்த ப்ளூடூத் ஹெட்ஃபோனோட சார்ஜிங் வந்து இங்கேயே காமிக்குது. பரவாயில்ல, இது ஒரு நல்ல விஷயம் தான். சார்ஜிங் காமிக்குது. எனக்கு பர்சனலாக இது வந்து பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா எத்தனை பர்சன்டேஜ் இருக்கு அக்யூரேட்டாக வந்து பார்த்துக்கிற முடிஞ்சிச்சு. ஸோ ஆடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஆடியோ வந்து சூப்பராக வந்து இருக்கு குவாலிட்டி பொறுத்த வரைக்கும். பட் சவுண்டு, இதில் உள்ள சவுண்டு இல்லை வெளிவரக்கூடிய அவுட்புட்னு பார்க்கும்போது உங்களுக்கு ரியல்மி, அதாவது ரியல்மியோட பட்ஸு மற்ற எம்ஐ பட்ஸு அந்த மாதிரி இயர்ஃபோனோட கம்பேர் பண்ணும்போது இதோட ஆடியோ சவுண்ட் அவுட்புட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ இதளவுக்கு இல்லை, இது கேட்குற மாதிரி தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது, அதில் எந்த ஒரு குறையுமே இல்லை. பட் அவுட்புட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. எனக்கு பர்சனலாக இது ஃபீல் ஆச்சு. ஸோ ஃபுல் சவுண்ட் வச்சா தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இது மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். நீங்கள் அதிகமாக லவுடாக வந்து சவுண்ட் நான் வச்சு கேட்பேன் அப்படின்னா அப்படி கேட்கக்கூடாது. பட் நான் வச்சு கேட்பேன், எனக்கு பழகிடுச்சு அப்படின்னா இந்த ஹெட்ஃபோன் வந்து நீங்கள் சூஸ் பண்ண முடியாது. அப்போ இந்த இயர்ஃபோனுக்கான டிஸ்அட்வான்டேஜஸ் இன்னொன்று வந்து இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இல்லை மைக். ஸோ அதாவது மைக் குவாலிட்டி நீங்கள் கண்டிப்பாக கான்சென்ட்ரேட் பண்ணி ஆகணும். ஏன்னா மைக் குவாலிட்டி ரொம்ப வந்து மோசமாக இருந்துச்சு. ஏன்னா நான் இப்போ ரெக்கார்டிங் நான் மைக்கில் பண்ணிகிட்டு இருக்கேன் இல்லையா, இந்த மைக் ரெக்கார்டிங்கும் ஆல்ரெடி நான் ஃபோன் மைக்கும் இந்த மைக்கும் வந்து வித்தியாசங்கள் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் காமிச்சிருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நல்ல வித்தியாசம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னீங்க. இதில் எடுத்த அந்த மைக் வந்து இதில் இருக்குது. பட் அதில் நான் ஒரு சில ரெக்கார்டிங்ஸ் எடுக்கும் போது ரொம்ப மோசமாக இருந்துச்சு. சுத்தமாக சவுண்ட் வந்து இயரபிளே இல்லை, சுத்தமாக கேட்கவே மாட்டேங்குது எனக்கு சவுண்டு. அது வந்து ஒரு பிரச்சனை இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் கால்லாம் நம்ம அட்டென்ட் பண்ணும்போது நல்லா வந்துருக்கு, கால் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. பட் அதே தான் சவுண்டு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கலாம். மற்றபடி சாங்ஸ் எல்லாம் கேட்கும் போது ஆடியோ அவுட்புட் ஆடியோ குவாலிட்டி எல்லாமே சூப்பராக வந்துருந்துச்சு. நான் டால்பி அட்மோஸ் என்னோட ரியல்மி X2ல வந்து டால்பி அட்மோஸ் இருந்துச்சு, அதுலேயும் நான் கேட்டு பார்த்தேன். ரெட்மி 7 MIUI 12 வந்துச்சு இல்லையா, அதுலேயும் வந்து கேட்டு பார்த்தேன். எல்லாத்துலேயும் கேட்டு பார்த்தேன். இங்கே எனக்கு லேப்டாப்லேயும் டால்பி அட்மோஸ் இருக்குது, அதுலேயும் வந்து கேட்டு பார்த்தேன். ஒரு நல்ல ஒரு சவுண்ட் குவாலிட்டி வந்து வந்துச்சு. பட் இங்கே எனக்கு சவுண்ட் அவுட்புட் தான் கம்மியாக வருது. ஸோ இப்போ நான் ஜஸ்ட் உங்களுக்கு நேர்லேயே வந்து ப்ரூவ் பண்ணுறேன். அதாவது இதில் அந்த மைக்கில் எடுக்கக்கூடிய ரெக்கார்டிங்ஸ், அதாவது என்னுடைய மொபைல் மற்றும் இந்த OnePlus Zயோட மைக், இந்த மூணுத்தையும் எடுத்த என்னோட ஆடியோ சாம்பிள்ஸை நான் ஜஸ்ட் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். எந்த சாம்பிள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதோட சவுண்ட் குவாலிட்டி எவ்வளோ மோசமாக இருக்குது அப்படிங்கிறதும் இதில் பாருங்க. ஜஸ்ட் நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்க. இப்போ நான் வந்து OnePlus Bullet Wireless Zல என்னுடைய மைக்ரோஃபோனை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டேன். இப்போ நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதா அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்க. நான் இப்போ வணக்கம் டெக் கேப்ஸ் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ என்னோட மேக்ஸிமம் வாய்ஸில் நான் பேசியிருக்கேன், கேட்குதா அப்படிங்கிறத சொல்லுங்கள். இது OnePlus Bullet Wireless Zல பேசுனது. அடுத்து நம்ம மொபைலில் பேசுனது அந்த சாம்பிளில் வந்து கேட்டு பாருங்க. வணக்கம் டெக் கேப்ஸ் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இப்போ நான் பேசுனது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா என்னுடைய ஸ்மார்ட் ஃபோனோட அந்த மைக்கில் வந்து நான் இப்போ பேசினேன். இந்த 3 மைக் இதுக்கு முன்னாடி நான் பேசிட்டு இருந்தது பர்சனலாக நான் வாங்கியிருந்த மைக்கில். ஸோ இப்போ இந்த 3 மைக்கையும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த 3 மைக்கில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதோட குவாலிட்டி எவ்வளோ மோசமாக இருக்குது அப்படிங்கிறதும் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. ஸோ இப்போ இதோட ப்ளஸ் மற்றும் மைனஸ், இந்த OnePlus Bullet Wireless Zோட ப்ளஸ் மற்றும் மைனஸை வந்து பார்த்துருவோம். இதோட ப்ளஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இதோட பேட்டரி பேக்கப் தாங்க செம்மையாக வந்துருந்துச்சு. பேட்டரி பேக்கப் 20 மணி நேரத்துக்கான பேட்டரி பேக்கப் சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு அதே 20 மணி நேரம் எனக்கு சாலிடாக வந்து நின்றுச்சு அப்படிங்கிறது தான் இங்கே நிஜம். நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஒரு வாரம் வந்து நான் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நல்லா உங்களுக்கு அன்பாக்சிங் வீடியோவே வந்து வந்துச்சு. அதுக்கு முன்னாடி நான் இந்த இயர்ஃபோன் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தாறுமாறாக நான் வந்து எல்லா இடத்துலையும் இதை யூஸ் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு சொல்கிற ஒரு ரிவ்யூ தான். இதோட ப்ளஸ் உங்களுக்கு பேட்டரி செம்ம அட்வான்டேஜ். இதோட பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு என்னோட ரியல்மி சார்ஜரில், அதாவது 30 வாட்டுக்கான ஃப்ளாஷ் சார்ஜரில் வந்து நான் சார்ஜ் பண்ணுறதுக்கு நான் வழக்கமாகவே 20 to 80% தான் ஒரு எலக்ட்ரானிக் வந்து சார்ஜ் பண்ணுவேன். ஸோ இது எதனால அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அப்போ தான் அடாப்டிவ் பேட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா 20% கம்மியாக போகும்போது உங்கள் பேட்டரி வீக்காக இருக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 80% அதிகமாக போகும்போதும் அது வந்து வீக்காக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் நீங்களும் வந்து இதை ரொட்டீனாக வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா 20 to 80 அப்படிங்கிறது ஒரு நல்ல பேட்டரி ஹெல்த் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கும். அதே மாதிரி தான் நான் இதையும் சார்ஜ் பண்ணியிருந்தேன். 20 to 80% இதை வந்து நான் சார்ஜ் பண்ணுறதுக்கு எனக்கு அப் டு
ஒரு 25 மினிட்ஸ்ல எனக்கு வந்து சார்ஜ் ஆயிடுச்சு. ஒரு நல்ல விஷயம். ஏன்னா எனக்கு சீக்கிரமா வந்து சார்ஜ் ஆகுச்சு. ஸோ சார்ஜிங் ஓகே, அதே மாதிரி பேட்டரி பேக்கப் ஓகே. ஸோ சவுண்ட் குவாலிட்டி வேற லெவலுங்க. சவுண்ட் குவாலிட்டி செம்மையாச்சு. டால்பி அட்மாஸ்லாம் கேட்கும்போது வேற லெவல்ல வந்துருந்துச்சு. மற்றும் இது நெக்கு அதெல்லாமே ஓகே. ஸோ இதுல டைப் சி போர்டும் கொடுத்துருக்காங்க. யாருமே இந்த செக்மெண்ட்ல கொடுக்கல. ரியல்மி மற்ற எதுவுமே வந்து இந்த செக்மெண்ட்ல அவங்க டைப் சி கொடுக்கல. இவங்க கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ஓகே, இது ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ அடுத்தபடியாக கனெக்டிவிட்டி இஷ்யூஸ் எதுவும் வந்து கிடையாது. இதெல்லாம் வந்து இதோட பிளஸ். இதோட மைனஸ் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இதோட மைக்ரோஃபோன் ரொம்ப கேவலமா இருக்கு. நான் இப்பவே உங்களுக்கு அந்த சாம்பிள்ஸே வந்து காமிச்சிருந்தேன். கேவலமா வந்து இருக்கு. ஸோ அதுதான் வந்து இதோட மைனஸ். வேற எந்த மைனஸும் இதுல சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இதோட பிரைசிங் இப்ப 1999 rupees இது ஒர்த்தா? ஒரே வார்த்தையில சொல்றா அப்படின்னு கேக்குறீங்களா? இது இந்த பட்ஜெட்ல இருக்கக்கூடிய மத்த உங்களுக்கு பட்ஸ் எல்லாம் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரியல்மி பட்ஸ் இருக்கு. ரியல்மி வயர்லெஸ் பட்ஸ் இதே மாதிரி நெக்ல சார்ஜ் பண்ணக்கூடிய அந்த பட்ஸ் வந்து இருக்கு. அதே மாதிரி இப்போ ஓப்போ வந்து ஒன்று லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதை நான் இன்னும் வந்து நான் அதை யூஸ் பண்ணி எப்படி இருக்கு அப்படிங்கறதுலாம் எனக்கு சுத்தமா இன்னும் ஐடியா இல்லை. ஸோ கூடிய சீக்கிரம் அதை நான் முடிஞ்ச வீடியோ வந்து போடுறேன். ஸோ இப்போதைக்கு இதை பத்தி சொல்லணும்னா 1999 இது ஒர்த்து தான். பட் நீங்க ஒரு நெக் வயர்லெஸ் ஹெட்ஃபோன் வந்து நீங்க தேடும் போது, பட் இப்போ கரண்டா வந்து ரெட்மி ஒரு ட்ரூலி வயர்லெஸ் ஹெட்ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஜஸ்ட் 1799 rupeesக்கு வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. 1800 rupeesக்கு. ஸோ அதுக்கும் இதுக்கும் கம்பேரிசன் அப்படின்னு வைக்கும் போது அங்க உங்களுக்கு ட்ரூலி வயர்லெஸ் இந்த பட்ஜெட்ல ஒரு செம்ம சூப்பரான வந்து ஆப்ஷனா இருக்கும். வேற யாருமே கொடுக்கல. பட் இங்க ஆல்ரெடி பட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க, இந்த மாதிரி நெக் பட்ஸ். ஸோ அதனால இதுக்கும் அதுக்கும் வந்து நீங்க கம்பேரிசன் என்னால பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது நான் யூஸ் பண்ணும்போது பொதுவா எனக்கு நான் இப்ப எல்லா இடத்துக்கும் வந்து இயர்போன் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். வெளியே போகும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சொல்றேன், பாத்ரூம் போகும்போது அந்த மாதிரிலாம் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது எனக்கு ட்ரூலி வயர்லெஸ் அப்படின்னா கீழே விழுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா அப்படி போவீங்க, துள்ளுவீங்க, தப்புன்னு கீழே விழுகும். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ், ஜம்ப் பண்ணும்போது கீழே விழுவும், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. பட் இந்த இயர்போன் பொறுத்த வரைக்கும் அவ்வளவு ஈஸியா வந்து உங்களுக்கு கீழே ஃபால் ஆகாது. அதே மாதிரி நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, டப்புன்னு உங்களை வந்து கூப்பிடுறாங்க எங்கேயாச்சும் வெளியே அப்படின்னா டப்புன்னு நீங்க நெக்ல வந்து இதை ஜஸ்ட் மேக்னெட்டிக் கண்ட்ரோல் இருக்கு, இதை இப்படி கனெக்ட் பண்ணிட்டு நீங்க செயின் மாதிரி போட்டு வெளியே போய்க்கலாம். பட் அந்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ட்ரூலி வயர்லெஸ்ல இருக்க போறது இல்லை. கேஸை தேடி அந்த கேஸுக்குள்ள வச்சு லாக் பண்ணணும். இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். பட் சில பேர் இருக்காங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எப்பயாச்சும் இயர்போன் யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் நல்ல இயர்போன் வேணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க, உங்களுக்கு ட்ரூலி வயர்லெஸ் வேணும் அப்படின்னா தாராளமா அதை சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு இந்த அந்த நெக் இதுல வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு இயர்போனா வேணும் அப்படின்னா நான் சொன்ன பிளஸ் மற்றும் மைனஸ் உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சு. அந்த மைனஸ் எல்லாம் ஓகே, எனக்கு மைக்ரோஃபோன் பெருசா யூஸ் ஆக போறது கிடையாது. கால்ஸ் அட்டன் பண்றதுக்கு இது வந்து எந்த ஒரு தொல்லையுமே வந்து கொடுக்க போறதில்ல. கால்லாம் நீங்க நல்லா பேசலாம். கால் அட்டன் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸும் இங்கேயே வந்து கொடுத்துருக்காங்க. அந்த வகையில எல்லாம் வந்து ஒண்ணுமே வந்து சொல்ல போறது கிடையாது இந்த இதை பத்தி. ஸோ ஓவரால் அதுதான் நான் வந்து சொல்லுவேன். ஓவரால் இது வந்து நார்மலான யூசேஜுக்கு ஓகே. பட் நீங்க ரெக்கார்டிங்ஸ் அதிகமா பண்ணுவீங்க அப்படின்னா இதை தயவு செஞ்சு வந்து வாங்கிடாதீங்க. மற்றபடி எல்லாமே ஓகே தான். ஆடியோ குவாலிட்டி, இதுல வந்து ஆடியோ சவுண்ட் அதில் நான் சொல்லியிருந்தேன், வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டீங்க. இதுதான் என்னுடைய கருத்து. ஸோ இந்த வீடியோல நான் என்னெல்லாம் சொல்லணும் அப்படின்னு நினைச்சேனோ எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இது என்னுடைய ஃபுல் டெஸ்டிங், அதாவது என்ன லேப்டாப்ஸ் மற்றும் இந்த ஐபோன், ஆண்ட்ராய்டு மற்றும் என்னுடைய ரியல்மி X2 அதில் தான் இப்போ வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதில் டால்பி அட்மாஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் யூஸ் பண்ணி பார்க்கும்போது சூப்பரான குவாலிட்டி இந்த 3-4 டிவைசஸ்லயுமே எனக்கு வந்து கிடைச்சிது. ஸோ அதனால ஆடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்க போகுது. என்னுடைய டெஸ்டிங் அப்புறம் நான் சொல்லக்கூடிய ரிவ்யூ இது. சரி, அவ்வளோதான் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ நான் சொல்ல வந்தது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்க. மறக்காம நான் கேட்ட அந்த கேள்விகள் நல்ல கேட்டதுக்கெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணிருங்க. நான் அப்பதான் வந்து தெரியும் எனக்கு நான் என்ன தப்பு பண்றேன், இந்த ஸ்டூடியோ செட்டப் எப்படி இருக்கு அப்படிங்கறதுலாம் எனக்கு தெரியும். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. நான் நிறைய வீடியோஸ் இப்பெல்லாம் வந்து புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நான் பர்சனலா. ஸோ உங்களுக்காக நான் வந்து டைம் தனியா ஒதுக்கி தனியா நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்காக இல்லை, நம்மளுக்காக நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணா டெய்லி நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் ஈஸியாக பார்க்க முடியும். ஸோ நன்றி, வணக்கம். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.